இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 12 அதிகாரம் 21 வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், உண்மைதான். ஆனா நம்முடைய வெற்றி எதன் அடிப்படையில் இருக்கிறது? தீமைக்கு தீமை செய்து நாம் வெற்றி அடைகிறோமா, அல்லது தீமைக்கு நன்மை செய்து நாம் வெற்றி அடைகிறோமா? ஆனால் வாழ்க்கையில கண்டிப்பா சத்துருக்கள் உண்டு, எதிரிகள் உண்டு, விரோதிகள் உண்டு, பகைஞர்கள் உண்டு, நம்மை விழத்தள்ள முயற்சிக்கிறவர்கள் உண்டு, நம்முடைய வீழ்ச்சியை எதிர்பார்க்கிறவர்கள் உண்டு, பரிகாசம் செய்கிறவர்கள் உண்டு, எப்படியாவது நமக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறவர்கள் உண்டு. அதனால அப்படிப்பட்ட சத்துருக்களுடைய வேலையே தீமை செய்வதுதான். அவர்கள் தங்களுக்கு தெரிந்த எல்லா வழிகளிலேயும் எப்படியெல்லாம் தீமை செய்யலாமோ அப்படிதான் தீமை செய்வாங்க. இப்ப பாருங்க, நமக்கும் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்வதற்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் செய்த தீமைக்கு பதிலாக நாமும் தீமை செய்ய போகிறோமா, அல்லது அதே நபர்களுக்கு தீமைக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய போகிறோம். அதனால்தான் ஒரு சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணீர் கொடுன்னு பைபிள் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை சந்திப்பதற்கு உங்களால முடியும்னா அதை நீங்க சந்தித்து தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படி மகிமைப்படுத்தும் போது அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தது உண்மைதான், ஆனா நீங்க இப்ப செய்யற நன்மையினால அந்த தீமை வெல்லப்படுகிற. இது கிறிஸ்தவ அனுபவம், இது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை, இது இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டின ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கை. அப்ப இதுதான் நம்முடைய வாழ்க்கையாய் மாறி அநேகரோடு பேச போகிறேன். இன்னைக்கு இதை நம்ம ட்ரை பண்ணுவோம், இந்த அனுபவத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். உங்களை நிறைய பேர் ஏமாத்திருக்கலாம், உங்கள்ட்ட இருந்து வஞ்சித்திருக்கலாம், வேணும்னே அவர்கள் செய்து உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தையும் இழப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒரு பொய் சொல்லி உண்மையவே அவர்கள் குலைத்து போட்டிருக்கலாம். அதனால வேலையில பாதிப்பு, பொருளாதாரத்துல பாதிப்பு, தங்க நகைகளை நான் இழந்துட்டேன், பணங்களை நான் இழந்துட்டேன், வேலைக்கே உழ வச்சுட்டாங்க, குடும்ப வாழ்க்கையவே பிரிச்சுட்டாங்க, இதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது, நான் பாதிக்கப்பட்ட பாதிப்பு எனக்கு தான் தெரியும், இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தாதான் என் மனசு அமைதியா இருக்கும். இல்ல இல்ல, இப்படி நம்ம சொல்லாம தீமைகளுக்கும் நம் நன்மையை செய்வோம். இயேசுவை போல, யோசேப்பை போல, தாவீதை போல நம்மளால எந்தெந்த விதங்களில் நன்மை செய்ய முடியுமோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம். தேவன் நிச்சயமாக அதற்குரிய பலனை தந்து ஆசீர்வதிப்பார். தேவனே, நாங்கள் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.